பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் வியூவர்ஸ், பெப்பர்ஸ் டிவி சார்பாகவும் என் சார்பாகவும் வெரி ஹாப்பி திவாலி டு ஆல் ஆஃப் யூ. ஹேவ் அ சேஃப் திவாலி டு. இந்த ஸ்பெஷல் டே அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோல நம்ம கூட பேச ஒரு வெரி கிரேட் ஆக்டர் வந்திருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா காதலில் சொதப்புவது எப்படிங்கிற மூவில ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அவர் கரியரை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடாம ஜெயிச்சோமடாங்கிற மூவில ஆடாமலே ஜெயிச்சிருக்காருங்க. நேரம்ங்கிற மூவில வட்டி ராஜாங்கிற ரோல்ல சூப்பரா வில்லனா கலக்கிருக்காரு. ஆனா இது வரைக்கும் பண்ணாத ஒரு பெஸ்ட் பியூட்டிஃபுல் ரோல் ஜிகர் தண்டால அசால்ட் சேதுவா செம்மையா பண்ணிருக்காரு. நான் யார பத்தி பேசுறேன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், லெட்ஸ் வெல்கம் தி ஒன் அண்ட் ஒன்லி பாபி சிம்ஹா. சொல்லுங்க, இந்த தீபாவளியை நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? as usual பெருசா எதுவும் நான் செலிப்ரேட் பண்ண மாட்டேன். அப்படியே அந்த வெடியெல்லாம் வெடிச்சு பட்டாசுலாம் கொளுத்தி அந்த மாதிரி. சொல்லுங்களேன், சிங்கம் புலின்னு எல்லாம் பேர் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன பாபி சிம்ஹா நீங்களே வச்சிருந்த பேரா இல்ல எப்படி? இல்ல, ஆக்சுவலி ஜெயசிம்ஹான்றது என்னோட உண்மையான பேர். ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் எல்லாருமே சிம்மா சிம்மான் தான் கூப்பிடுவாங்க. பாபின்றது என்னோட பெட் நேம். ஸோ வீட்டில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாபின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி பாபி சிம்மான் ஆச்சு. ஸோ கார்த்திக் சுப்புராஜோட தான் ஒரு இனிஷியலா நீங்க ஒரு மூவி பண்ணணும்னு நினைச்சீங்க. அந்த மூவி தான் ஜிகர் தண்டா. அதோட ரோல் தான் அந்த அசால்ட் சேத்துவோட ரோல். ஆனா இனிஷியலா அவர் உங்களுக்கு அந்த ரோலை கொடுக்கலன்னு கேள்வி. அதை எப்படி நீங்க அப்புறம் வாங்கினீங்க? ஹவு டிட் யூ இம்ப்ரெஸ் ஹிம்? இல்லை, ஆக்சுவலி என்னன்னா, கார்த்திகோட மொதல் கதை ஜிகர் தண்டா. ஸோ முடிஞ்சோடனே 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதை சொன்னோடனே சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ கார்த்திகிட்ட கேட்டேன், சேது ரோல் நான் பண்ணவா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, அது ரொம்ப ஹெவியான ரோல் படமே சேது தோத்தானா படமே தோத்துரும். அந்த அளவுக்கு அந்த ரோலை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி கிடையாது. ஸோ வேண்டாம், அது விஜய் சேதுபதி பண்ணட்டும், நீ கார்த்திக் ரோல் சித்தார்த் சார் பண்ணியிருந்தால அந்த ரோல் பண்ணு அப்படின்றதா இனிஷியல் அப்படி தான் ஸ்டார்ட் ஆயிருந்தது. ஸோ டியூ டு சம் ரீசன்ஸ் அது கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தினால கார்த்திக் ப்ரொடியூசர் சரியா அமையலை. ஸோ அதனால அவன் திருப்பி பீஸா ஸ்கிரிப்ட் எழுதான். ஸோ பீஸாக்கு அப்புறம் ஜிகர் தண்டா தான் அப்படின்னு ஃபைனல் ஆச்சு. ஸோ அந்த டைமில் நான் சுதுக்கம் முடிச்சிருந்தேன். சுதுக்கம் நேரம் முடிச்சதுக்கப்புறம் நானே போய் கார்த்திகிட்ட கேட்டேன், டேய் நான் சேது பண்ணுறேன், எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது கொடுக்கும்போது தான் கார்த்திக் யோசிச்சாப்புல சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும்போது தான் நான் வேற ஒரு படத்தில் லீட் ரோலை பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ சடனாக கார்த்திக் ஒரு நாள் கால் பண்ணி ஆஃபீஸ் வான்னு சொல்லிட்டு சேது பண்ணுறியான்னு கேட்டான். So from that it started. Okay. So how did you come into films? How did it happen? எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பேஷன் சினிமா தான், ஆக்டிங் தான் முடிவு பண்ணேன். ரஜினி சார் படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருவோம். எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரை பார்த்து நானும் ஆக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இருந்து. ஸோ 4th ஸ்டாண்டர்ட்லேயே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன், நீங்கள் பெரியவனாலும் என்ன ஆக்டர் தான் அப்படின்றது சொல்லுவேன். ஸோ அதுலேருந்து இருந்த பேஷன் தான். ஸோ ஸ்கூலிங் கொடைக்கானலில் முடிஞ்சது. அப்புறம் காலேஜ் கோயம்புத்தூர் முடிச்சதுக்கப்புறம் 2005 சென்னை ஸோ எப்படி ட்ரை பண்ணுறதுன்றது எதுவுமே தெரியாது. ஸோ ரொம்ப ஜீரோவாக இருந்தோம். இருக்கிற டைமில் தான் கூத்துப்பற்றேன்னு ஒரு இடம் சொன்னாங்க. ஸோ ஒரு ஆக்டருக்கு ரொம்ப மஸ்டான ஒரு இடம், ஹவ் அன் ஆக்டர் சேஞ்ச் டு கேரக்டர்ன்றது. ஸோ கூத்துப்பற்றில் ஒரு 3 months ஆக்டிங் கோர்ஸ் முடித்தேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னோட டீச்சர் யாருன்னா நம்ம ஜிகர் தண்டால எனக்கு ஆக்டிங் சொல்லி கொடுப்பாரு. ஸோ ஆமாம், சோமசுந்தரம் சார். ஸோ அவர் தான் எனக்கு கூத்துப்பட்டில் டீச்சராக இருந்தார். அவர்கிட்ட ஒரு 3 months ஆக்டிங் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் சரி அட்லீஸ்ட் சினிமாக்குள்ளே ஏதாவது பண்ணலாம், நாட் ஃபார் ஆக்டிங், ஏதாவது ஆனால் ஃபீல்டுக்குள்ளே இருக்கணும் போது. ஸோ ஃப்ரெண்டோட ஒரு எபிலிட்டி ஃபவுண்டேஷனுக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் அது டைரக்டர் இப்போ காக்கா முட்டன் பண்ணியிருந்தாங்க. மணிகண்டன் கேமராமேன் ப்ளஸ் ப்ரொடியூசர் இருக்குது அந்த 1 minute ஷார்ட் ஃபிலிமுக்கு. ஸ்டாலின் ஒரு பையன் தான் டைரக்ட் பண்ணுறப்ப. ஸோ அவருக்கு நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். விஜய் சேதுபதி அதில் லீட் ரோல். ஸோ அதில் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மணிகண்டனோட அறிமுகம். ஸோ அப்போ கார்த்திக் சுப்பராஜ் என்ட்ரி. ஸோ அப்படியே கார்த்திக், அல்ஃபோன்ஸ், நலன். ஸோ அப்படியே ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இப்போ ஒரு ஜிகர் தண்டா வரைக்கும் நான் கார்த்திக் கூடத்தில் இருக்கேன். சின்ன வயசுலவே ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னீங்க. அப்பா அம்மாலாம் அடிச்சு ஸ்கூல் போகலாம் சொல்லலையா அவங்கள? ஹூ வாஸ் யுவர் மென்டர்? இல்லை அப்படி இல்லை, சின்ன வயசில் ஆசை இருந்தது. பட் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நாலேஜ் கிடையாதுல்ல. கண்டிப்பாக ஸ்கூல் போய் தான் ஆகணும். பட் பெரியவனானா எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும். சின்ன வயசுல நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களையும் ஸ்கூலில் கேட்டிருப்பாங்க, பெரியவனானா என்ன ஆகணும்னா 2 ஆன்சர் எப்போவுமே ரிப்பீட்டடாக வரும், டாக்டர், இன்ஜினியர் அப்படின்றது. ஸோ பட் பேசினா ஆக்டர், ஆனால் அது சீக்கிரம் பெரியவனாகும். அது அந்த இது மட்டும்தான் இருந்தது. ஸோ அதுதான் இல்லை அது. ஏன்னா வீட்டில் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுற வரைக்கும் தெரியாது அப்படின்னு. நான் சென்னை போகிறேன், ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னு தான் சென்னை வந்தது. ஸோ அது வரைக்கும் எங்கள் வீட்டிலே தெரியாது. இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ எங்கள் அண்ணன்கிட்ட யார்கிட்டயோ என்ன படம் அடுத்து பண்ணுறான்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ரெஸ்பான்ஸ் எப்படி அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி பார்த்து? ஓகே
ஓகே அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேல பெருசா அப்படி எல்லாம் ரியாக்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. டிவில என் படம் வருதுன்னா கூட நீங்க கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆமா உடனே அம்மா சீரியல் போடு அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு. ஸோ இப்போ கார்த்திக் சுப்பராஜ், அல்ஃபோன்சோ, பாலாஜி மோகன், நலன் குமாரசுவாமி இவங்களோடலாம் நடிச்சிருக்கீங்க. அவங்கள யாரை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் தெம், ஆல் தீஸ் டைரக்டர்ஸ்? எனக்கு எல்லாருமே பிடிக்கும். இண்டிவிஜுவலாக வந்து கார்த்தி, அல்ஃபோன்ஸ், நலன்றதோட நான் வந்து எப்படின்னா நான் வந்து இன்ஸ்டியூட்டை நான் சொல்லலாம். கார்த்தி ஆகட்டும், அல்ஃபோன்ஸ், நலன், மணிகண்டன் ஆகட்டும், பாலாஜி. ஸோ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் எனக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு மேக்கிங் ஸ்டைல் ஒன்று இருக்குது. கார்த்திகிட்ட பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வேறு ஒரு ஸ்டைல் இருக்கும். அல்ஃபோன்ஸ் கிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கும். நலன் ஆகட்டும். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நல்ல டீச்சர்ஸ் நான் சொல்லுவேன். எல்லாருமே ஒரு 10வது நம்ம பாஸ் ஆகணும்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் பாஸ் ஆகி தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே நல்ல டீச்சர்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் அவார்ட்ஸ் டிட் யூ கலெக்ட் அண்ட் ஹவ் வாஸ் தி அப்ரோச், ஹவ் வாஸ் தி ஃபேன்ஸ்? இல்லை என்னன்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வாஸ் ராவணம். ஓகே. அதில் விஜய் சேதுபதி, நான் அப்புறம் முத்துன்னு ஒரு ஆக்டர் 3 பேர் நடிச்சிருப்போம். ஸோ அதுலேருந்து கிட்டத்தட்ட நான் இது வரைக்கும் 25 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிமும் ஒரு இதாக இருக்கும். கார்த்திகோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் ராவணம் சரி, ராஜா ராணி பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இந்த மாதிரி கிடைச்சது. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சதா. ஸோ 5 years from now, where do you see yourself? நான் நிறைய பேர் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த இவர் அப்படியெல்லாம் கிடையாது. தே ஆர் லெஜெண்ட்ஸ். அவங்களுக்கான ஒரு தனி ஸ்பேஸ் இருக்குது கண்டிப்பாக. அவங்க தான். ஸோ அதே மாதிரி நான் ஐ வாண்ட் டு பி அ ஃபர்ஸ்ட் சினிமா. தட்ஸ் இட். ஃபர்ஸ்ட் பாபி சினிமா. அவ்வளோ. வெரி நைஸ் கேர்ள். நீங்க ரொம்ப வெர்சடைலா நிறைய ரோல்ஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஹீரோஸா, காமெடியனா, வில்லனா. ஸோ எந்த ரோல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? விச் ஆர் யூ வெரி கம்ஃபர்டபுள் வித்? இல்லை எல்லா ரோல்ஸும் கம்ஃபர்டபுள் தான். இதில் நெகட்டிவ் ஷேட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாசிட்டிவ் வந்து சில லிமிட்ஸ் இருக்கும். கிரவுண்ட் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ப்ளே பண்ணுவேன். நான் நெகட்டிவ் ஷேட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். பெருசாக என்ன வேணாலும் பண்ணலாம். எண்டிங்ல அடி வாங்குறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீங்க. இல்ல நெகட்டிவ் ஷேட்ஸ்னா நாட் லைக் அடி வாங்குறதுன்றது கிடையாது. அந்த கேரக்டரைசேஷன் நான் சொல்றேன். பிஹேவியர்ஸ்ல, ஆட்டிடியூட்ல. ஸோ நெகட்டிவ்னால என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது ஸோ நீங்க ஆட் பண்ண அது வந்து புதுசா இருக்கும். ஸோ இப்படி ஒருத்தனா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து நெகட்டிவ் ஷேட்ஸ்க்கு மட்டும் தான் அந்த ப்ளஸ் இருக்கும். பாசிட்டிவ் ஷேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷேட்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ ரொம்ப அது என்ன சர்க்கிள் ரொம்ப சின்னதாக இருக்கும். ப்ளே கிரவுண்டே ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே ப்ளே பண்ணும். ஸோ என்னென்ன நல்லவன் போது நீங்கள் அதுக்குள்ளேயே இருக்கணும்ல. பட் அது கெட்டவன் போது ஓப்பன் பண்ணலாம். எவ்வளோ நாள் பெருசாக கை அப்படி விரிக்கலாம். இந்த எவ்வளோ தூரம் வேணால் விரிக்கலாம். அது வித்தியாசம். ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆனா இப்போ அடுத்த மூவில வந்து உருமியில நீங்க ஹீரோவா பண்றீங்க. சோ வாட் வாஸ் சோ என்டைசிங் அபௌட் தட்? ஒரு த்ரில்லர் கம் ஆக்ஷன். ஓகே. ஒரு உண்மையான ஒரு விஷயம் சம்பவம் நடந்தது 95ல அந்த டைம். ஸோ அதை வச்சு தான் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ எப்போ ரிலீஸ் ஆக போகுது இந்த படம்? நெக்ஸ்ட் இயர் ஆயிடும். நெக்ஸ்ட் இயர் ஜான்ல பிளான் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. சோ அதே மாதிரி சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக்கா இதுக்கும்? இல்ல சந்தோஷ் இல்ல, அச்சு பண்றாரு. மாலை பொழுதின் மயக்கத்துல மியூசிக் அச்சு மியூசிக் பண்றாரு. ஓகே. சோ ரவி ன்னு சொல்லிட்டு நியூ கேமராமேன் வர்க் வித் இன் பாலிவுட்ல வர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சோ ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ பண்றாரு. கலையரசன் மெட்ராஸ் பார்த்திருப்பீங்க, பிக்சர். கலை இஸ் டூயிங் நெகட்டிவ் ஷேட். அன்பு கலை இஸ் டூயிங் நெகட்டிவ் ஷேட். நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. தட்ஸ் வெரி நைஸ். இப்போ அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட, சித்தார்த்தோட எல்லாம் நடிச்சிட்டு வந்திருக்கீங்க. வேற எந்த ஹீரோட உங்களுக்கு ஆக்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு? ரஜினி சார் கூட ஆக்ட் பண்ண ஆசையா இருக்கு. ஓகே, தட்ஸ் நைஸ். ரஜினி சார் நிறைய பேர் எல்லாத்துக்கும் ஆக்ட் பண்ண. கமல் சார் இருக்கட்டும். ஸோ எல்லாருமே ஒரு ஸ்கூல் எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் தான் நமக்கு இல்லையா. ஸோ அதான் வெரி நைஸ். ஸோ ஜிகர்தண்டால உங்க அசால்ட் சேத்து ரோலை பார்த்துட்டு which was the most touching heartfelt compliment you got? நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நிறைய பேர் எல்லாமே மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே என்னை வந்து பாராட்டிட்டாங்க. ஒருத்தர் ஆனால் இப்போ நான் வெளியே சொல்ல முடியாது. ஓகே. டைம் வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் உங்களோட ஃபேவரட்டான ரோல் இது வரைக்கும் எதுன்னு நீங்கள் சொல்வீங்க? ஜிகர்தண்டா. யூ ஆர் வெரி இன்ஸ்பயர்ட் பை தட் ரோல். ஸோ வாட் இஸ் யோர் ட்ரீம் ரோல் ஆக்சுவலி? இது தவிர என்ன மாதிரி ரோல்ஸ் உங்களுக்கு ஆக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை? நிறைய இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு படம் பண்ணும்போது ஒரு ரோல் ட்ரீம் ரோல் தான். ஸோ பர்டிகுலர் ரோல்ன்றது கிடையாது. அந்த ரோல் எப்படி பண்ண போகிறோம், தி பெஸ்ட்டாக எப்படி கொடுக்க போகிறோம். ஸோ நாளைக்கு படம் பார்க்குற யாருமே வந்து இது வந்து அவர் பண்ணினா வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் இல்லாமல் ஸோ நல்லா பண்ணா, இது இவன் கரெக்டாக சூப்பராக இருந்தான், இது இவன் தான் பண்ண முடியும்னு சொல்லல, நல்லா அது போதும். அந்த ட்ரீம் ரோல். ஆடாம ஜெயிச்சோமடா மூவியோட ரிவ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இனஃபா இருந்துச்சா? were you happy with the response of the audience? ஏன்னா இந்த கதைக்கு
என்னன்றது என்ன ரெஸ்பான்ஸ் வரணும் அந்த இதுக்குன்றது ப்ராப்பராக எங்களுக்கு வந்திருக்கு. வெரி ஹாப்பி. Found it satisfactory. சாட்டிஸ்ஃபேக்ஷன். So all your directors, they have different styles of direction. You've learned a lot from them. Tell me what you've learned from each one of them. நிறைய இருக்கு. கார்த்திக் எடுத்தோன்னா கார்த்திக்கிட்ட வந்து அந்த ரோலுக்கு வந்து இவ்வளோ அடாப்டேஷன் வேணும். ஸோ அந்த கேரக்டரை பிஹேவ் ஆகிறதுக்கு இந்த அளவுக்கு மெனக்கடணும். ஸோ டிசிப்ளின், ஹவு டிசிப்ளின், எவ்வளோ சின்சியராக இருக்கணும். ஸோ அந்த இம்ப்ரூவைசேஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கார்த்திக் ஸ்கூல். இந்த எல்லாருமே அல்ஃபோன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல். வந்து இது எப்படி பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவேன், நான் இது சொன்னேன், நீ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன். ஸோ அதுலேருந்து ஃபில்டர் பண்ணிட்டு ஸோ ஒன்றொன்னா கட் பண்ணிட்டு வருவான் இந்த அல்ஃபோன்ஸ் ஸ்டைல். நலன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். நலன் வந்து இதா தலைவா இதான் என்ன அப்படின்னு பண்ண உடனே 20% குறைங்களேன், இன்னும் 10% ஏற்றலாம், இது போதும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இது ஒரு மாதிரியான ஸோ நிறைய இருக்கு. டஃப், மீடியம், ஈஸி ஸ்கூல்ஸ். ஸோ எல்லாமே ஒரு அதுக்கு ஸ்கிரிப்ட்ஸ் தான் டிசைட் பண்ணுவோம். ஸ்கிரிப்ட்ஸில் வந்து எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு தேவையாக இருக்கும். சுதுக்கம் ஸ்கிரிப்டில் வந்து எவ்வளோ ஜாலியாக இருக்குமோ அவ்வளோ அந்த கேரக்டர் வெளியே வரும். ஸோ எய்ம்லெஸ்ஸான ஒரு கேரக்டர், எதை பற்றியும் கவலைப்படாது, அப்படியே போகிற போக்கில் போயிடலான்ற ஒரு கேரக்டர் வந்து பகல். அசால் சேது வந்து டோட்டலி டெட் கான்ட்ராஸ்ட். ஸோ சேதுக்கு வந்து ரொம்ப மெனக்கணும். அப்படியெல்லாம் ஜாலியெல்லாம் இருக்க முடியாது. அது அந்த ஒரு இது இருக்கணும், ஒரு அக்ரெசிவ் இருக்கணும், ஒரு ஆட்டிடியூடு, ஒரு பிஹேவியர் இருக்கணும். ஸோ எல்லாமே நம்ம பண்ணணும். ஸோ இட்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணுறது. ஸோ காதலில் சொதப்புவது எப்படி இந்த மூவில நீங்க ஆக்ட் பண்ணிருக்கீங்க? ரியல் லைஃப்ல எவ்வளவு தடவை காதலில் சொதப்பிருக்கீங்க? ஒரு தடவை தான் சொதப்பிருக்கேன். ஒரு தடவை தானா? ஒரு குத்து மதிப்பான ஃபிகர்லாம் எதுவும் இல்லையா? இல்ல ஒரே ஒரு தடவை பயங்கரமா சொதப்பிட்டேன். ஓ சோ சாரி. ஓகே, ஸோ டெல் மீ திஸ், ஹவ் டஸ் இட் ஃபீல் டு பி ஃபேமஸ்? இஸ் இட் அடிக்டிங்? இல்ல, இட்ஸ் நாட் அடிக்டிங். ஆக்சுவலி வந்து இதுக்கு தான் வந்தோம். இதுக்கு தான் வந்து சின்ன வயசுல ஸ்கெட்சை போட்டுட்டு இருக்கோம். அதுதான் வந்தோம். ஸோ அது வரும்போது ப்ராப்பரா என்ஜாய் பண்ணணும். இட்ஸ் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, கெத்தெல்லாம் காமிச்சிட்டு அப்படியெல்லாம் இருக்கணும். அதாவது ப்ராப்பரா அது எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணுமோ அந்த அளவுக்கு தான் என்ஜாய் பண்ணணும். ரொம்ப தலைக்கு ஏற்றணும்னா அப்புறம் ஈஸியாக கால் கீழே வந்து நிற்போம். ஸோ எந்த அளவுக்கு அதை வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் வச்சுக்கணும். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்கணும்னா, நம்ம கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாரும் அவளா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்கறதுக்கு. ஸோ ஏதாவது அவங்களுக்காக சொல்லுங்களேன். இப்போ வரைக்கும் நீங்க கொடுத்த ஆதரவு தான் கண்டிப்பாக இந்த அளவுக்கு சக்ஸஸாக வந்து நிற்கிறோம். ஸோ இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டும் லவ்வும் எங்கள் கூட எப்போவுமே இருக்கணும். அடுத்தடுத்த ஃபிலிம்ஸ்க்கும் சரி எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். சரி, போனா போகிறது பசங்களுக்கும் ஏதாவது சொல்லுங்க சார். இல்லை, பசங்களுக்கு அதே தான். இது வரைக்கும் பசங்க எல்லாமே ஸோ எல்லாருமே தான், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு வயசானவங்க ஆகட்டும், எல்லாருமே வந்து இன்றைக்கி தேட்டரில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்தோட சப்போர்ட் தான். ஏன்னா பீஸாவும் ஆகட்டும், ஜிகர்தண்டாவும் ஆகட்டும், இவ்வளோ சக்ஸஸ்க்கு எங்கள் படங்கள் காரணமே வேர்ட் ஆஃப் மவுத் தான். கண்டிப்பாக அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வந்து இவங்க மூலியமாக தான் போயிருக்கு. அவங்க இல்லாட்டி இந்த அளவுக்கு சக்ஸஸ் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு தான் நன்றியை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதே மாதிரி எல்லா படத்துக்கும் வந்து இதே சப்போர்ட், இதே லவோட இருந்தாலும் போதும், பெரிய இடத்துக்கு ரீச் ஆகும். சினிமாவில் இவ்வளோ நாளாக நீங்கள் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற மூவிஸ்லேயே மறக்க முடியாத விஷயங்கள், நினைவுகள் ஏதாவது இருக்கும் இல்லையா டியூரிங் ஷூட்டிங்? என்னெல்லாம் சொல்லுங்களேன். இல்லை, ஒவ்வொரு படமும் ஒரு மறக்க முடியாத மெமரி தான். ஸ்டார்டிங் ஃப்ரம் காதல் சுதபதி எடுத்தாலும் சரி, அங்கேருந்து டில் ஜிகர்தண்டா வரைக்கும் ஒவ்வொரு ஷூட்டிங்கில் வந்து ஒரு மெமரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம்ல, இங்கே அந்த படத்தில் அது நடந்தது, இந்த படத்தில். ஸோ எல்லாமே மெமரபுளான ஒரு மூவிஸ் தான். எல்லா படத்துலையும் ஒரு கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்சிடென்ட் கண்டிப்பாக லாக் ஆகும். ஸோ எல்லாமே ஒரு மெமரபுளான. சரி, பீட்சாவில் பேய் ரோல் பண்ணினீங்க. ஸோ எப்படி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணினீங்களா? நிறைய பேய் மூவிலாம் பார்த்து எல்லாம் பண்ண ட்ரை பண்ணீங்களா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பீட்சா ப்ரிப்பரேஷனே கிடையாது. ஸோ லைட்டாக ரிஹர்சல் மட்டும், டைலாக்ஸ் மட்டும் பார்த்தோம். டக்குன்னு ஸ்பாட்டுக்கு போய் எல்லாம் கார்த்திக் சொல்கிறது தான். கார்த்திக் என்னென்னா he never tells cut and அதை சொல்ல மாட்டான். ஸோ இதுதான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கேமரா ரோல் ஆக்ஷன் உடனே பண்ணிட்டு நம்மளாம் வந்து அப்படி ஸ்டாப் ஆகக்கூடாது. பண்ணிட்டே இருந்தோன்னே அவன் கட்டே சொல்ல மாட்டான். கடைசியில் அது என்ன ஆகுது, என்ன வருதுன்றது எண்டு பார்த்துருவான். ஸோ ஏன் கட் சொல்லிட்டு நீ ஏதாவது பண்ணு, அப்புறம் எதுக்கு நீ இருக்க. ஸோ அதுதான் ஒரு ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு டைலாக் இருக்கு, இதுதான் டைலாக்னா ஆக்ஷன் உன்னை கட், அதில் கட்டு மட்டும் வரவே வராது வாயிலிருந்து. ஏதாவது பண்ணி ஏதாவது ஒரு ஆக்ஷன் ஏதாவது வரும், ஏதாவது ஒன்று அப்படின்றது தான். சூதுகவும்ல உங்களோட காமிக் சென்ஸ் சூப்பராக இருந்துச்சுக்க. எல்லாரையும் யூ மேட் them all laugh. ஸோ ஏதாவது ஒரு நல்ல டைலாக் சொல்லுங்களேன் அந்த மூவிலேருந்து, எங்களெல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்காக. நிறைய இருக்கு, நிறைய டைலாக்ஸ். எல்லாமே ஏன்னா டைலாக்ஸ் பயங்கரமாக எழுதிப்பாரு. நல்ல வந்தது கிங்கன்னு சொல்லலாம். பஸ் நம்ம நீங்கள் அடுத்து வாழணுமான்னு யோசிக்கிறீங்க, நாங்கள் அடுத்து இப்படி வாழ்றது இப்படி யோசிக்கிறோம், நம்பிக்கையோட வாழுங்க பாஸ் அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லுவேன்.
நிறைய டைலாக்ஸ் இருக்கு விச் ரியலி என்ஜாய்டு. ஒரு வாட்டி அந்த சொல்லிட்டு வந்தோடனே எப்போ இந்த டைலாக் எனக்கு எப்போ கேமரா வரும், எப்போ அந்த டைலாக் எப்படி மாடுலேட் பண்ணி டெலிவரி பண்ண போறோம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கும் சுதுகம் பண்ணும்போது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ உடனே அந்த இருட்டு ரூம்ல வந்து அந்த காப் உள்ளவர் வரல, உள்ள வந்துட்டு ஒருத்தர் அடிப்பார் இருட்டு ரூம்ல. அடிக்கும்போது அதுக்கு முன்னாடி நலன் வந்து சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன அடிச்சிட்டு இருக்கும்போது சேது வந்துட்டு சைக்கோ அப்படின்னு இது பண்ணிட்டு கூப்பிட்டு அடிக்கும்போது திருப்பி சேது அடிப்பார். நான் அப்படி எனக்கு டைலாக் இல்லையா பஸ் அப்படின்னு உடனே பஸ் உங்களுக்கு இருக்கு இங்கே தான் உங்க மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ நீ கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் இருக்கும். வாடா உனக்கு அந்த டைலாகா எனக்கு இந்த டைலாக் வா பார்த்து. ஸோ இந்த மாதிரி இருக்கும். வெரி ஹெல்த்தியா ஜாலியா இருக்கும். ஸோ இப்போ ஜிகர்தண்டால அசால்ட் சேத்து ரோலுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணீங்க நீங்க? நிறையங்க. ரொம்ப அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு பண்ண ஒரு படம் தான் எனக்கு ஜிகர்தண்டா. லைஃப்ல திருப்பி அந்த மாதிரி ஒரு படம் அமையுமா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க். கண்டிப்பாக தெரியல. ஒரு 3-4 monthஸா இதுக்கு என்ன மாதிரி சேது ஆகணும்ன்றது, எப்படி இருக்கணும்ன்றது இட் வாஸ் ரிட்டன் இன் த பேப்பர். கார்த்திக் ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருந்தான். சேது இப்படி தான் இருக்கணும், இந்த ஆட்டிடியூட், இதுதான் பிஹேவியர். கிட்ட 40 வயசு. ஸோ 40 வயசு ஒரு பெரிய தாதா ஒரு 50 பேர்த்த கொண்டிருக்கானா கண்டிப்பாக லைஃப்பை பார்த்துட்டு வந்திருப்பான். ஸோ எல்லாமே வந்து சட்டுன்னு ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும், ரொம்ப சட்டிலாக இருக்கணும், ஷார்ப் லுக்ஸாக இருக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சின்ன லேக் இருக்கணும். பட் இட் அட் சேம் டைம் ஒரு ஒரு குழந்தை திறமை இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிறது ஆகட்டும், கேங்கோட ஆகட்டும். பட் அதே மாதிரி பயங்கரமான அறிவாளியாக இருக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இட் வாஸ் டிசைன் பை கார்த்திக். ஸோ கார்த்திக் கூடயே வச்சு ஒரு 4 மாசமா ஒவ்வொரு டைலாக்ல ஒரு சீன்லேருந்து ரிஹர்சல் பண்ணி அது என்ன பண்ணுவான். உன்னை டக்குன்னு ஒரு இடத்துல பார்த்தோன்னா ஏஜி காணாம போயிடும். 40 வயசு. ஸோ அந்த ஏஜ் ஷோல்டரில் இருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு ஆட்டிடியூட், ஒரு பிஹேவியர் இருக்குது, அதுக்கான ஒரு சவுண்டிங் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி தான் பண்ணுது. அப்புறம் வந்து ஸ்லாங். ஸோ மதுரையில் ஒரு 3 months இருந்தோம். டெய்லியான அப்படியே பைக் எடுத்துகிட்டு ஒரு டீ கடையை சுற்றி அப்படியே எப்படி நிற்கிறேன், என்ன பேசுகிறாங்க, ஆட்டிடியூட் ஆகட்டும், இப்போ எல்லாமே அப்சர்வ் பண்ணி ஸோ பண்ணதான். ஸோ ஏதாவது டான் எல்லாம் போய் அப்ரோச் பண்ணி அவங்ககிட்டலாம் கேட்டீங்க? டான்ன்றதுன்னா நிறைய பேர்த்த பார்த்தோம். ஸோ முந்தைய அப்படி இருந்தவங்க அந்த ஏஜ்ல இருந்து திருப்பி ஒரு திருந்து நார்மலாக ஒரு வேலைக்கு போயிட்டு மாதம் ஒரு 1000 ரூபா 6000 ரூபா சம்பளத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு பார்க்குறோம். ஸோ அவங்களாம் அப்படி இருக்கும்போது அவங்க அப்படி இருந்தீங்கன்னு பார்க்கும்போது வந்து பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ உங்க கூட நான் அசால்ட்டாக வந்து பேசிட்டு இருக்கேனா அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஸோ அதுதானே ஒன்றுமே இல்லை, இப்போல்லாம் ஏதோ வேகத்தில் செஞ்சிட்டோம், இப்போல்லாம் அப்படி கிடையாது, வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்றது. ஸோ எல்லாமே ஒரு விஷயங்கள் பார்த்து பண்ணுறது பழகிறது தான். சம்பவம்னு யாருங்க அதுக்கு பேர் வச்சாங்க? கார்த்திக் தான். மதுரை பக்கம் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு வாடா நீங்க ஓவரா பண்ணிட்டோம், அவனுக்கு அடிப்போம், அவனை ஏதாவது செஞ்சிருவோம், வாடா சம்பவம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சம்பவம். மர்டர் வேணும் அப்படின்னா வேற நீங்க இல்லை, அது சம்பவம்ன்றது அது ஒரு சம்பவம் இல்லையா, திருப்பி அது ரிப்பீட் ஆக போறது கிடையாது. ஒன்ஸ் ஒருத்தர் கொண்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. அது ஒரு சம்பவம், அது ஒரு நாள் இது நடந்துச்சு, அது ஒரு சம்பவம் நடந்ததுன்றோம்ல, அதுதான் அது. அந்த மதுரை பக்கம்க்கான ஒரு இது. அதை வந்து நான் பெரிய ஆள் ஆவேன், நான் நல்லா நேம் ஆவேன். ஸோ இதெல்லாமே கார்த்தி வந்து ஈஸ் ஃப்ரம் மதுரை இல்லை. ஸோ அவங்க வந்து அந்த ப்ராப்பரா அந்த ரவுடிஸோட இது வந்து ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி எப்படி என்ன மாதிரி பேசுவாங்க, அவங்க ரொட்டீன் வேர்ட்ஸ் என்னவா இருக்கும். ஸோ நாட் மதுரை என்னன்னு நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த கத்துறது ஒரு ஸ்லாங்க வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் ப்ராப்பர் மதுரை சிட்டி என்பது அந்த மாதிரி யாரும் பேசுறது கிடையாது, நார்மலாக தான் இருக்கு. ஆனால் சில வேர்ட்ஸ் இதாது. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணியிருந்தது. ஸோ நம்ம சம்பவம் கெத்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, நேம் ஆகுறது, ஸோ எல்லாம் ப்ராப்பராக இது பண்ணது கார்த்திக். ஆமாம். ஸோ ஆக்சுவல் லைஃப்ல நீங்க எப்படி அசால்ட் சேத்துவா இல்லைன்னா பகலவனா? அதில் அசால்ட் சேத்துன்னு சொல்லலாம். ஸோ அது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தீவிரமான ஒரு டெரர்னு சொல்லிக்கிறீங்க நீங்களே? இல்லை அப்படி இல்லை, டக்குன்னு கோவம் வரும், அவ்வளோதான். நார்மலாக கேஷுவலாக தான் இருப்பேன். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி இருப்பேன், அவ்வளோதான். டைரக்டர் ஆகணும்னு ஏதாவது கனவு இருக்கா உங்களுக்கு? ஐயோ கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கிரியேட்டர்ன்றது வந்து சும்மா யார் வேணாலும் அப்படியெல்லாம் ஆகிறது கிடையாது. அதுக்கு நிறைய மண்டையில் வந்து மசாலா வேணும். ஸோ அதுக்கு நம்ம தகுதி கிடையாது. அப்படியே சொல்றீங்க. யூ கேன் ஆக்சுவலி ட்ரை. எனக்கு தெரியும் நான் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன வருதோ அது தி பெஸ்டா கொடுப்போம். தேவையில்லாம எல்லா இதுவும் செய்யணும்னு நினைச்சிட்டு என்ன நமக்கு வரும் அப்படின்றது என்ன விஷயத்துல நம்ம கான்ஃபிடென்ட் இருக்குமோ அது ப்ராப்பரா பண்ணா போதும். Thank you. All the very best. Thank you so much. I wish you all a very happy Diwali. கண்டிப்பா சேஃபா இந்த தீபாவளி கொண்டாடுங்க. Thank you so much. ஓகே வியூவர்ஸ், பாபி சிம்ஹா நம்மளோட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹம்பிளா குவைட்டா ஹாப்பியா ஆன்சர் பண்ணிருக்காரு. அவரை பத்தி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கத்துட்டு இருப்போங்க இந்த ஷோ வழியா. இதே மாதிரி இன்னொரு சூப்பர்பான ஷோல நான் உங்களை வந்து பாக்குறேன். யூ guys have a very safe Diwali. This is me, Vijay Vaishnavi, signing off.